என்ன இது? என்ன? மறந்துட்டியா? தெரியும், நேத்து ராத்திரி நீ ரொம்ப பயந்து போயிருப்ப. அதனால தானே அமைதியா இருக்க. ஆனா உன்னோட அந்த சிரிப்பு அது ஏன் மறைஞ்சிடுச்சு? ஹீரை தேடி கண்டுபிடிக்கிறேன். எங்க போச்சு? ஆ? வா. ராத்திரி முழுக்க வெளியே இருந்திருப்ப. ரொம்ப பசிக்குமே. இந்தா. வேணாமா? இதை சாப்பிட. இதுவும் வேணாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீத்தாப்பழம் சாப்பிட. இதான் எல்லாருக்கும் பிடிக்குமே. இதையாவது சாப்பிடு. இதுவும் வேணாமா? உளவாளியா? சந்திரகாந்தாவை என்ன விட அதிகமா உளவு பார்க்க யாரால முடியும் ராணி? சம்பா, உன்னுடைய மாய வேலையெல்லாம் எடுபடாது. அந்த மீனவ பெண் உன்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டா. நீ ஏன் ஆளுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? அவ மனசை திறந்து எல்லா உண்மையும் சொல்ற மாதிரி ஒரு ஆள் வேணும். என்ன பத்தி அவ என்ன நினைக்கிறான்னு எல்லாம் தெரியணும். ராணியம்மா, நீங்க ரொம்ப பெரிய மந்திரவாதி. ஒரு சாதாரண மீன்காரிய பார்த்து பயந்து போய் ஒற்றர்கள வைக்கணுமா என்ன? யானை இழைச்சதுன்னா எறும்பெல்லாம் அறிவுரை சொல்லுமா? உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புரியுதா? போ, நல்ல ஒற்றனை ஒருத்தனை கண்டுபிடி. சரி ராணியம்மா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க. வீரா கிட்ட கூட இத பத்தி நான் சொல்ல மாட்டேன். என்ன ஆச்சு? ஏதாவது பேசு. நீ சொல்லு, உனக்கு ராத்திரி எப்படி போச்சு? என்ன ரொம்ப காதலிக்கிறல? உன்னுடைய காதல் என்ன சுத்தி காடு முழுக்க இருந்துச்சு. உண்மையை சொல்லவா? ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. ஆமா, அவ வந்திருந்தா. கனவுல நீ வந்த. சம்பா வந்ததை என் நினைவுகள்னு சொல்றியா? நடந்து முடிஞ்ச ராத்திரிய மறந்து போயிட. அப்புறம் ஒரு இளவரசி மாதிரி தயாராக அம்மா தர்பாருக்கு வர சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட. எனக்கு பசிக்கல. சடங்குலயே வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏதாவது சொன்னியா? பசிக்கல. காட்டுல பழம் சாப்பிட்டேன். என்ன பழம்னு தெரியல, ஆனா வயிறு நிறைஞ்சிருச்சு. ரொம்ப விசித்திரமான பழம். பார்க்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா அதோட குணமே வேற. அதுதான் விஜயநகர மண்ணோட மகிமை. ரொம்ப சக்தி வாய்ந்த மண். சரி, அதெல்லாம் விடு. நீ தயாராரு, நாம கிளம்பணும். புரிஞ்சுதா? பாட்டு பாடுவேன், பாத்திரம் கழுவேன், சமையல் பண்ணுவேன், நடனம் ஆடுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். செஞ்சு காட்டவா? தா தையா தையா தைய தை, தா தையா தையா தைய தை, தா தையா. வீராவோட மிகச்சிறந்த மாயாவி நான். இன்னைக்கு அந்த ராணிக்காக இவளுங்க பண்ற கூத்தையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இவ காலை உடைச்சிடலான்னு ஆத்திரமா வருது. போது நிறுத்த. நீ இப்ப நீ ஆரம்பிக்கலாம். சத்தாக்ஷி, அரண்மனையில பணியாளர்களுக்கு ஏதோ போட்டின்னு நினைக்கிறேன். அப்படியா? நானும் சமையல் பண்ணுவேன், பாத்திரம் கழுவுவேன், உங்க கையை பிடிச்சு விடுவேன், உங்க காலை பிடிச்சிடுவேன், உங்க முடிய இல்ல உங்க தலையை கூட பிடிச்சு விடுவேன்னு சொல்ல வந்தேன். நான் வேணா பிடிச்சு கட்டவா? அதாவது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணும் நல்ல வாய்ப்பு இல்ல. நமக்கு நாமே கேடு வச்சுக்கிறோம். அங்க யாருன்னு பாத்தியா?
இவளுங்க 2 பேரும் வீராவை தேடி விஜயநகருக்கே வந்துட்டாங்களா? நில்லுங்க, நில்லுங்கன்னு சொன்ன. என்னாச்சு? அவ எங்க? அவளுக்காக ராத்திரி பூரா தவிச்ச? அவ வந்துட்டு இருக்கா. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவ நம்ம அரண்மனையில 2 வாரம் தான் இருக்க போறா. அவ நம்ம எதிரி. அவளை எதுக்கு தர்பாருக்கு வர சொன்னீங்க? மக்களுக்காக. நீ அவளை கல்யாணம் பண்ணி அழைச்சுக்கிட்டு வந்திருக்க. மக்கள் அவளை விஜயநகர இளவரசியா பாக்குறாங்க. அன்பை வெல்ல யாராலையும் எதாலையும் முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அன்ப அன்பால வெல்லணும். உனக்கு தான் அது நல்லா தெரியுமே. அப்படி நான் செய்யலனா அவளுடைய காதல் அவ செத்ததுக்கு அப்புறம் ஒன்ன விடாது. நீ மனசு உடைஞ்சி போனா என்னால தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த தர்பார்ல உனக்கும் அக்னி பரீட்சை தான் வீரா. அந்த மீனவ பெண் உன் மனைவியை நீ அலற விடணும். நானா? என்ன அதிர்ச்சி? காதல் அதிகமாயிடுச்சா இல்ல அம்மா மேல அன்பு குறைஞ்சிருச்சு? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்படி செஞ்சு செஞ்சு நான் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு என் வாழ்க்கை திரும்ப வேணும். நான் முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை. இதுல இருக்கிற கேள்விகளை தான் நீ தர்பார்ல அந்த மீனவ பெண் கிட்ட கேட்கணும். சந்திரகாந்தா வந்துட்டாமா? போலாமா? எனக்கு எதுவுமே தெரியல. யார் நீங்க? எனக்கு கண்ணு தெரியல. இப்படி கோமளித்தனமா பண்றத முதல்ல நிறுத்துங்க, இல்லனா கொன்னுடுவேன். போங்க, கிளம்புங்க வேலைக்கு. என்ன வேலை? இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் என்னோட உளவாளிகள். இந்த நிமிஷத்துல இருந்து சந்திரகாந்தாவை நீங்க கண்காணிக்கணும். அவ அப்பப்ப என்ன செய்யறாங்கிறத நீங்க வந்து சொல்லணும். என்னது? பணிப்பேனா? இல்ல எங்களால முடியாது. இந்த விஜயநகரத்துல வீராவை நெருங்க முடியாதான்னு பொண்ணுங்க தவிக்கிறாங்க. ஆனா சந்திரகாந்தாவை கண்காணிச்சுக்கிட்டே வீரோட நெருக்கமா இருக்கலாம். நாங்க காதலுக்காக உங்களுக்கு பணிப்பேனா இருக்கும். போது கோமளித்தனத்தை நிறுத்துங்க. அந்த மீனவ பொண்ணு கிட்ட போகும்போது உங்களோட இந்த உடை அப்புறம் நடை குரலை கூட மாத்தி ஆகணும். உங்க முகத்தை மாத்த முடியலன்னா தயவு செஞ்சு உங்க முகத்தை துணியால மறைச்சுக்கிட்டு போங்க. அது சரி. அப்புறம் ஒருவேளை நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்க 2 பேரோட தலையையும் தனியா வெட்டி எடுத்துருவேன். சரி, கிளம்புங்க, வேலையை ஆரம்பிங்க. இப்ப சொன்ன வேலைய செஞ்சு முடிக்க சரியான ஆளுங்க கிடைச்சாச்சு. இவளுங்க 2 பேரும் வீரா மேல பைத்தியமா இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க சந்திரகாந்தாவை வீர் பக்கமே நெருங்க விட மாட்டாங்க. அதையும் மீறி சந்திரகாந்தா நெருங்குனா இவளுங்க 2 பேரும் கண்டிப்பா என்கிட்ட வந்து தகவலை சொல்லுவாளுங்க. இளவரசர் வீரேந்திர சிங், ராணி ஐராவதி. இளவரசர் வீரேந்திர சிங், ராணி ஐராவதி. இளவரசர் வீரேந்திர சிங், ராணி ஐராவதி. இது விஜயநகரம், மாய உலகின் தலை சிறந்த மாய நகரம். இங்க யாருக்கு மாய சக்தி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க கோஷம் எழ செய்யும். சக்தி இருக்கிறவன் மட்டும்தான் நாட்டை ஆளுவான். இந்த நாட்டோட அரிய சிம்மாசனம் எல்லாருக்குமே சுலபமா கிடைச்சிடாது. அது அடைஞ்சாகணும். இன்னைக்கு அது உன்கிட்ட இல்ல. இன்னைக்கு இந்த தர்பார்ல நீ அதை நிரூபிச்சாகணும். அதுதான் இன்னைக்கு சடங்கு. இந்த தராசுல ஒரு தட்டுல தங்கம் இருக்கு, இன்னொரு தட்டுல நீ உட்காரு. இங்க இருக்கிறவங்க சிலர் உன்னை கேள்வி கேட்பாங்க. சரியான பதில் சொன்னா தங்கம் அதிகமாகும், தப்பான பதில் சொன்னா தங்கம் குறைஞ்சிடும். மிச்சம் இருக்கிற தங்கங்கள் மக்களை போய் சேரும்.
ஒருவேளை தங்கம் கடைசியில முழுசா காலி ஆயிடுச்சுன்னா நம்ம குடிமக்களுக்கு 2 தண்டனைகள். 1, தங்கம் யாருக்கும் கிடைக்காது. 2, இன்னையில இருந்து குடிமக்கள் அதிகமாக வரி செலுத்தணும். ஆனா இது என்ன சடங்கு? நான் தப்பான பதில் சொன்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நான் தப்பா பதில் சொன்னா இது விஜயநகரத்தோட சடங்கு. ராணியோட வெற்றி தான் மக்களோட வெற்றி. ராணியோட தோல்வி மக்களோட தோல்வி. விஜயநகர சரித்திரத்தை நேத்து எழுதுனதும் ஒரு ராணி தான், நாளைக்கு எழுத போறதும் ஒரு ராணி தான். இந்த சடங்குல நீ ஜெயிச்சா இந்த விஜயநகரத்து மாய இளவரசி நீதான். போய் தட்டுல உட்காரு. சடங்கு ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. சடங்கு ஆரம்பிக்கலாம். கேக்குற கேள்விக்கு பதிலே இருக்க கூடாது. சொல்ற பதிலுக்கு எதிர்கேள்வி இருக்கவே கூடாது. சரி சொல்லுங்க, விஜயநகரம் எப்போ நிறுவப்பட்டுச்சு? நான் விஜயநகரத்தை சேர்ந்தவல்ல, அதனால எனக்கு நிறைய தெரியாது. விஜயநகரத்தை முதலா ஆண்டது யாரு? விஜயநகரத்தோட சின்னம் எது? வாள். அப்புறம் அதோட நடுவுல இது அநீதி மகாராணி. சந்திரகாந்தா இப்பதான் முத தடவையா விஜயநகரத்துக்கு வந்திருக்கா. இந்த நாட்டோட சரித்திரம் அவளுக்கு எப்படி தெரியும்? ராணி ஐராவதி முதல் முறையா இந்த அரண்மனைக்கு வந்தப்போ அவங்களுக்கும் இதே சடங்கு தான் நடந்துச்சு. அப்போ தங்க கட்டிகள் எல்லாம் பெருகுச்சு. விஜயநகரத்து மக்கள் எல்லாம் செல்வந்தர்களா மாறினாங்க. அரச பத்தின கேள்விகளுக்கே பதில் சொல்ல முடியலன்னா நாட்டை எப்படி ஆள முடியும்? அண்ணா, இந்த பொண்ணு மட்டும் ஆண்டா அவ்வளவுதான். இப்பவே தங்கம்லாம் இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல வரியை அதிகம் பண்ணி நம்மள சாப்பாடுக்கு வழி இல்லாம பண்ணிடுவாங்க. இளவரசர் வீரா, போ. இப்போ உன்னுடைய கேள்வியை நீ கேளு. நான் கேட்கிற கேள்விக்கு நீ நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லணும். உன்னையோ அம்மாவையோ நான் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கணும்னா நான் யாரை தேர்ந்தெடுப்பேன்? என்ன வீரா இது? நான் கொடுத்த கேள்வியை விட்டுட்டு ஏதோ கேக்குற? இந்த கேள்விக்கான பதில் கடவுள்கிட்ட கூட இருக்காது. அவருக்கு யசோதாவும் முக்கியம்தான், ராதாவும் முக்கியம்தான். உயிர் ஊற்றுறது தாய் தான், உங்களுக்காக உயிரை உருவாக்குறது மனைவி. அம்மாதான் ஒரு குழந்தைக்கு உலகம். ஆனா மனைவி கணவனுக்காக உலகத்தையே விட்டுட்டு வரவ. தாய் தான் உங்களை முழுமை செய்றவ. ஆனா மனைவி உங்களால முழுமை அடையிறவ. அம்மா இதயம், மனைவி துடிப்பு. அம்மா சுவாசம், மனைவி உயிர். அம்மா ஜனனம், மனைவி தர்மம். அதனாலதான் அம்மாவை ஜனனின்னு சொல்றோம், மனைவிய தர்ம பத்னின்னு சொல்றோம். இது ரெண்டும் இல்லாம ஆண் இல்ல. ஒரு ஆணுக்கு ரெண்டுமே தேவை. அடுத்த கேள்வி ராணி ஐராவதியோடது.
சரியான பதில சொன்னா தங்கம் 2 மடங்காகும். தப்பான பதில சொன்னா மொத்த தங்கமும் திரும்ப மறைஞ்சு போயிடும். என்னோட கேள்வியை கவனமா கேளு. ஏன்னா என்னுடைய கேள்வியில தான் பதில் இருக்கு. பதில் தான் கேள்வியே. கேள்வி இதுதான். நீ வீரா கிட்ட என்ன கொல்ல சொன்னாலும் இல்ல நான் வீரா கிட்ட உன்னை கொல்ல சொன்னாலும் வீரா என்ன செய்யணும்? யார கொல்லணும்? மக்களுடைய நன்மைக்கு தான் பதிலா இருக்கணும். நல்ல ஆட்சியாளர் தான் உயிரோட இருந்தாகணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், உயிரை கொடுக்கறவ தான் ஒரு தாய். உயிர் கொடுத்த தாயையே கொல்ல சொன்னா அவ உயிர் வாழவே தகுதி இல்லாதவ. மாயத்தராசு தன்னோட முடிவை சொல்லிடுச்சு. உன்னோட விடை தப்பு. ஏன் தெரியுமா? ஏன்னா வருங்கால ராணியே இறந்து போயிட்டா. இந்த ஆட்சியை யார் கவனிப்பா? ஒரு உண்மையான ராணிக்கு உறவுகளை விட நாடுதான் ரொம்ப முக்கியம். அவ கண்ணுக்கு எப்பவுமே மக்கள் தான் தெரியணும். அவ அன்பு நிறைஞ்சவளா இருக்கிறத விட ஆள தெரிஞ்சவளா இருக்கணும். அவளுக்கு எதிரா நிகர்ற எல்லாத்தையும் அவ அழிக்கணும். அவளுக்கு நெருங்கின உறவா இருந்தாலும் சரி, ஒரு ராணி அப்படிதான் இருக்கணும். ஆனா நீ அதுக்கு தகுதியே இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நம்ம நாட்டோடைய சடங்கத்தான் செஞ்சேன். சந்திரகாந்தாவால இந்த சடங்குல ஜெயிக்க முடியாம போனதுனால நீங்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறீங்க. உங்க தண்டனை இதுதான். இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே 3 மடங்கு வரி கட்டி ஆகணும். நீங்கெல்லாம் பட்னி கிடந்தாகணும். என்ன மன்னிச்சிருங்க. நான் எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா இந்த சடங்கை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாராவது மக்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த தங்கத்தை தானமா கொடுத்தா அவங்கள நான் தண்டிப்பேன். நான் கொடுக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும். உனக்கு எவ்வளவு துணிச்சல்? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் கொடுத்த கேள்வியை மாத்தி கேட்பேன். அம்மா மேல ரொம்ப அன்புன்னு சொன்ன, ஆனா செய்யறது மட்டும் தலைக்கீழா. அன்பு உண்மைதான், ஆனா அம்மா மேல இல்ல. அந்த மீனவ பொண்ணு மேலதான் உனக்கு அன்பு இருக்கு. இதுவே எனக்கு பிறந்த மகனா இருந்திருந்தா எனக்கு விரோதமா இப்படி செயல்பட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு நடந்த இந்த சடங்குல நான் கேள்வி கேட்டது நல்லதா போச்சு. இல்லனா இந்த விஜயநகர மக்கள் இந்த மீனவ பொண்ண புகழ்ந்திருப்பாங்க. ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்காக என்னையே நீ தோக்கடிக்க பார்த்தல. எதுக்காக அந்த மீனவ பெண்ணுக்கு உதவி செய்யற சொல்லு. கடைசியா தங்கம் முழுசா காலி ஆயிடுச்சுன்னா குடிமக்கள் 2 தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். 1, அவங்களுக்கு தங்கம் கிடைக்காது. 2, இன்னிலிருந்து குடிமக்கள் 3 மடங்கு வரி கட்டணும். அப்பா, இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காதா? ஆமாப்பா, நம்ம தங்க நாணயம்லாம் எல்லாம் வீணா போச்சுப்பா. நம்ம வீட்டுக்கு போலாம். தண்ணியை குடிச்சுதான் பசியை தீர்த்துக்க முடியும். கண்ணா, 2 நாள் பொறுத்துக்கப்பா. நான் எப்படியாவது இனிமே அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாப்பா. அப்பா, அப்பா, நாடு முழுக்க பட்னி தானா? ஆமாப்பா, நம்மள மாதிரி ஆட்கள் தான் பட்னியா இருக்கணும். வசதியானவங்களுக்கு இல்லப்பா. அப்பா, புது இளவரசி ராசியே இல்லாதவ. யாராவது வீணா தங்கத்தை கொடுத்து மக்களுக்கு உதவுனா அவங்கள நான் நிச்சயம் தண்டிப்பேன். என்ன சடங்கா இருந்தா என்ன, என்னால இன்னைக்கு யாரும் பட்டினியா இருக்க கூடாது. ஆனா என்ன செய்வேன்? ஒன்னும் புரியல. ஸ்ரீ மகாவிஷ்ணு, உங்க பக்தர்கள் பட்டினியா தூங்குனா உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அதே மாதிரிதான் நானும் இவங்களுக்காக உதவி பண்ண போறேன். எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு சக்தி கொடுங்க. விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. நான் உங்களுக்காக தான் அப்படியெல்லாம் செஞ்சேன். போய் உண்மை. அம்மா, உங்க கேள்விக்கான பதில் அவளுக்கு தெரியும். அவளே என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த காட்டுல அவ ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டாளாம்.
அது பார்க்க வேற மாதிரியும் சாப்பிட்டா வேற மாதிரியும் இருந்துச்சா. அதனாலதான் நான் கேள்வியை மாத்தி கேட்டேன். அப்புறம் அந்த கேள்வியில தான் புது கேள்வியே உருவாச்சு. நீங்க கேட்டதால தான் விதியே மாறிச்சு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சீங்க. உனக்கு தெரியும்ல வீரா, என்னோட வெற்றி தான் உன்னோட வெற்றி. அவ செஞ்சிருக்க மாய சக்தியை உடைக்கிற வரைக்கும் நான் நிச்சயம் உனக்காக, இந்த நாட்டுக்காகவும் ஏதாவது நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா, ஏமா நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்க பையன் எப்பவும் உங்க பக்கம் தான். உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா உங்க மந்திர சக்தி மூலமா தெரிஞ்சுக்காங்களேன். உங்களோட வீரா என்னைக்கும் எப்பவும் உங்க கூட தான் இருப்பான்.